அஜித்குமார் ரேசிங் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங்காக போயின்னு இருக்கு. அஜித்குமார் தலை அஜித் என்னப்பா பண்ணுறாரு அவரு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதனுடைய ஒரு ப்ரமோஷன் மாதிரி ஒரு வீடியோ, ஒரு சின்ன இதெல்லாம் வந்து நம்ம ட்விட்டர் எக்ஸில் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்திருக்காங்க என்டியூரன்ஸ் ரேஸில். தேர்ட் ஏன் வந்தாங்க? ஆனால் இதில் வந்து ரேஸில் வந்து 26th வந்திருக்காங்க. எப்படி அது தேர்ட் ஆச்சு? இப்படி பல கேள்வி இருக்குது. இது என்னப்பா இது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு வந்து ரேசிங்க்கும் நம்மளுக்கும் அவ்வளோ சம்மந்தம் கிடையாது. நம்ம அப்படி தான் வச்சுன்னு இருக்கோம். நம்மள ரேசிங் வந்து நம்ம டிவிலேயே பார்க்கலாம், ஆனால் அது பார்க்கும்போது போர் அடிக்கும். ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே ரிசல்ட் ஃபாஸ்ட்டாக வேணும். நம்மளுக்கு வந்து டைம் எடுத்தெல்லாம் வந்து ஒரு விஷயம் தேவை கிடையாது. எந்த விஷயமுமே வந்து சீக்கிரம் நடக்கணும். அப்படிதான் நம்ம நாட்டில் வந்து நம்ம பழகியிருக்கோம். ஒரு இடத்துல ஒரு க்யூவில் நிற்கும் போது நம்ம வந்து க்யூவை கட் பண்ணி போவோம். நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் திருந்திருக்கோம், ஆனாலும் சாதாரணமாக நடக்கிற விஷயம் தான் அது. அதே மாதிரி ரோடில் டிரைவிங்கில் கூட ஓவர்டேக் பண்ணி போகிறது, பேக் சைடில் அந்த சைடாக போகிறது, லெஃப்ட்டில் போகிறது, லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணாதான் கேட்கறது கிடையாது. மாதிரி பல விஷயம் இருக்குது. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் வந்து ஒரு ஒரு சவுக்கடின்ற மாதிரி, ஒரு ஸ்லாப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இது. என்டியூரன்ஸ் ரேஸ் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்டியூரன்ஸ்னால் நீங்கள் அதை பண்ணிக்கினே இருக்கணும். நீங்கள் ஒரு தடவை வந்து அந்த லேப் வந்து இப்படி கொஞ்சம் சிக்ஸாக்காலாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க லேப்புடைய இது சர்க்கியூட்டு. அந்த ஒரு லேப்பை நீங்கள் வந்து 1 minute கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவை வந்து நீங்கள் சேம் 1 minute கிராஸ் பண்ணலாம், இல்லைன்னா 59.5 seconds அந்த மாதிரி கிராஸ் பண்ணணும். இந்த ஒரு விஷயம் பண்ண முடியலன்னா உங்களால் என்டியூரன்ஸில் நிற்க முடியாது. என்டியூரன்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதுவும் துபாய் மாதிரி ஒரு இடத்துல அவ்வளோ ஹீட்டில் வந்து இந்த ரேசிங் நடக்கிறதுன்றது ரொம்ப இன்னும் கஷ்டமான விஷயம். அதுக்காக தான் இப்போ ஜான்வரியில் வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் கூலாக இருக்கும் துபாய். நம்ம இப்போத்தி இங்கே கிளைமேட் மாதிரி தான் இருக்கும். இதை விட கூலாக கூட இருக்கும் நைட்டில் சில இடங்கள்ல. ஏன்னா டெசர்ட்ன்றதுனால 2 எக்ஸ்ட்ரீம் ஆஃப் கிளைமேட் வரும். அந்த இடத்துல நம்ம தலை அஜித் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பண்ணி இந்தியன் ஃப்ளாக் அப்படி பிடிச்சி நிற்கிறாரு. அப்போ இந்தியன் ஃப்ளாக் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி அவர் போகிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய ஹேட் கமெண்ட்ஸ், நிறைய கேள்விகள்லாம் வரும். எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின்லேருந்து தமிழ்நாடு மினிஸ்டர்ஸ், அப்புறம் ஆக்டர்ஸ் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் பண்ணும்போது மட்டும் அதுக்கு நிறைய பேர் வந்து வன்மத்தை கக்குவாங்க. ஏன்னா வந்து நான் திராவிட மாடல், இது வந்து திராவிட மாடலா? அது வந்து அங்கே பாத்ரூம் கூட தான் போவார் அவர், அது கூட திராவிட மாடலா? ஏங்க, திராவிட மாடல்ன்ற இது வந்து அவருடைய அந்த ரேசிங் டீம் மேலே ஒரு லோகோ இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஸ்பான்சர் அவருடைய அந்த டீமுக்கு. ஏன்னா ரேசிங்ன்றது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்போர்ட்டு. அதனால தான் வந்து நம்மளால் அவ்வளோ ஈஸியாக ஆட முடியல. ஒரு பேட்டு பால் வாங்கிட்டா விளையாடக்கூடிய ஸ்போர்ட்டு கிடையாது ரேசிங். ஹெல்மெட் வந்து 10 லட்சம், டயர் வந்து 5 லட்சம், இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது ரேசிங்கில். இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் ஒரு சிலர் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அதுலேயும் ஒரு ஹேட் கமெண்ட் வைக்கிற ஒரு இதுதான் வந்து நம்மளுடைய ஆளுங்களுடைய ஒரு மெயினான ஒரு குவாலிட்டி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதெல்லாம் விட்டுருவோம். அஜித்குமாரை வந்து இவ்வளோ தூரம் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்றதுக்கான காரணம் வந்து இந்த ரேசிங்கில் என்ட்ரு ஆகிறதே வந்து பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் போட்டால் தான் இதில் என்ட்ரு ஆக முடியும். லட்சக்கணக்கில் டாலரில் பேமெண்ட் பண்ணோம். அவர் டீமில் பார்த்துருப்பீங்க 3 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருந்தாங்க. அவரும் சேர்த்து 4 பேர். இந்த 3 பேருக்கான பேமெண்ட்டு, அப்புறம் அந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷன், அந்த வண்டியை டெவலப் பண்ணுறது, அந்த வண்டிக்கான டெக்னிக்கல் டீமு, டயர் மாற்றுறதுக்கு, வீல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 8 பேர் 10 பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இன்ஜினியர்ஸ். அவங்கெல்லாம் வந்து ஒன்றும் படிக்காமல் போய் டயர் மாற்றுறவங்க கிடையாது, வீல் மாற்றுறவங்க கிடையாது. அவங்கெல்லாம் இன்ஜினியர்ஸ். அவங்களுக்கு எல்லாம் பேமெண்ட். அந்த மாதிரி அந்த டீமுக்கான பேமெண்ட்டு. அப்புறம் இதில் என்ட்ரு ஆகுறது, இதில் இவ்வளோ தூரம் ஒரு மேட்ரு பண்ணோம் அப்படின்ற அந்த ஒரு ஆசை, அந்த பேஷனை ஃபாலோ பண்ணோம். நான் வந்து இருக்கிற பணத்தெல்லாம் விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரேன்ற மாதிரி கூட பேசலாம். இப்படி பல விஷயங்கள் பண்ணலாம். நான் வந்து யாரையும் குறிப்பிட்டெல்லாம் சொல்ல, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அப்படியெல்லாம் பண்ணலாம். ஆனால் அவர் வந்து அவருடைய அந்த பேஷனை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. இந்த ஏஜ்லேயும் 50+ இருக்கார் அவர். இப்போ வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ணி உடம்பு குறைச்சி இப்போ ஸ்லிம்மாக இருக்கார். இதை பார்க்கும்போது ஐயோ அவருக்கு ஏதோ உடம்புக்கு வந்துச்சுன்ற மாதிரி எல்லாம் கூட பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஊரில் இந்த பேச்சு தான், பேசுறது தான் வந்து, வாய் மட்டும் இல்லைன்னா காக்காக்கு தூக்கின்னு போய்டும்ன்ற மாதிரி எதோ சொல்லுவாங்கல்ல, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் பேசுகிறாங்கன்னு நம்ம யோசிச்சு நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம பாசிட்டிவான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். எல்லாரும் கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பண்ணாரான்னு தெரியல, இப்போ லேட்டஸ்ட்டாக எதாவது பண்ணியிருக்காரான்னு நான் பார்க்கல இன்னும். ஆனால் இது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். தேர்டு வர்றதுன்றது, அந்த டீம் வந்து 26th வந்தோம், அது தேர்டு வந்திருக்குன்றதுக்கான காரணம் வந்து அவங்களுடைய கார் வந்து அவ்வளோ ஒரு சூப்பர் கார் கிடையாது. அவங்களுடைய கார் வந்து ஒரு போர்ஷே 991, அதுதான் அவங்களுடைய காரு. அந்த 991 அந்த காரை வச்சு அந்த கேட்டகரியில் அவங்க வந்து தேர்டு வந்திருக்காங்க. அதில் வேறு காருங்களும் வந்திருக்கு போர்ஷே. நீங்கள் வந்து ரேசிங் கேம் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. நிறைய டைப் ஆஃப் கார் இருக்கும். ஃபெராரி இருக்கும்,
போர்ஷே இருக்கும், மெக்லாரன் இருக்கும், மர்சிடிஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் கார்ஸ் இருக்குது. அந்த கார்ஸில் இந்த ஒரு கேட்டகரியில் இவங்க தேர்டு வந்திருக்காங்க. அது பெரிய விஷயம், தேர்டு வர்றதுன்றது. அதுவும் மெயினாக என்டியூரன்ஸ் 24 hours வந்து ஓட்டினே இருக்கிறதுன்றது வந்து ஒரு ஆள் 24 hours ஓட்டல. இவங்க 4 டிரைவர் இருக்காங்க. 6 hours இல்லை 4 hours அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி அதை 6 times இல்லைனா 4 times அப்படி ஓட்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அப்ரிஷியேட் நம்ம பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து வாங்கடா என்னடா ரேசிங் அப்படின்ற மாதிரி பேச முடியாது. தலை வந்து இனிமேல்ட்டு படத்தில் நடிக்க போகிறதே ரொம்ப கம்மியாக தான் நடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா ரேசிங்கில் வந்து பணம் வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக செலவாகும், அவ்வளோ ஜாஸ்தியாக வரவும் செய்யும். ஆனால் எக்கச்சக்கம் முதல்ல செலவாகும். ஸ்பான்சர்ஷிப்பில் தான் வந்து பணம் வரும். அந்த ரேஸ் ஜெயிச்சா பணம்லாம் ரொம்ப கம்மி தான். அதெல்லாம் வந்து சும்மா ஒரு $1 million அவ்வளோதான் வரும். 6 கோடி 5 கோடி ரூபான்றதெல்லாம் அவருக்கு வந்து என்ன, இங்கே சும்மா ஒரு ஆடுக்கு வந்து நின்னாருனால அவருக்கு வந்து பணம் வந்து மேட்ரு கிடையாது அப்படின்றத அவர் முதல்ல இருந்தே காமிச்சிருக்காரு. ஆனால் சினிமாவில் பணம் வாங்குவாருன்னு வைங்க, உடனே அதை பிடிச்சின்னு அவர்னா பணம் வாங்காமையா நடிக்கிறாரு அப்படின்வாங்க நம்ம ஆளுங்க. எப்படியோப்பா, இந்தியாவிலேருந்து அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து இப்படி ஒரு ஆள் வந்து செல்ஃப் மேட் மேன், நான் ஒரு நிமிஷத்தையும் நானே செதுக்குனதுன்னு அவர் சொல்லுவார் ஒரு டைலாகு. அதை வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த ஒரு மேட்டரில். அது மட்டும் இல்லாமல் தனியாக வளர்ந்து வந்த ஒரு ஆள். அவர் வந்து யாருடைய பேக்கப்பும் இல்லாமல் தனியாக வளர்ந்து வந்து அப்போ இருந்த பிஆர், அப்போ இருந்த ஃப்ரெண்ட்ஸு, அந்த சர்க்கிள், அதை வச்சு அவர் வந்து சினிமாவில் இவ்வளோ பெரிய ஆளாகி இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு வீடியோவில் வரக்கூடிய ஒரு ஆள். அதுவும் சும்மா வந்து ஒரு ஸ்கேமில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வராமல் இவ்வளோ ஒரு நல்ல விஷயம், இவ்வளோ கஷ்டமான விஷயம். ஒரு ரேஸ் ஆஸ் அ டிரைவர் நீங்கள் வந்து ரேஸ் பண்ணிங்கன்னா, கார் ரேஸ் வந்து எவ்வளோ கஷ்டம்னா, ஒரு ரேஸில் வந்து உங்களுடைய பாடி வெயிட் வந்து ஒரு 3 hours 4 hours நீங்கள் வண்டி ஓட்டினாலே ஒரு 2 kilos குறைஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் இருக்குது. அவங்க ஹெல்மெட் உள்ளே வந்து தண்ணியில் அந்த ஃப்ளூயிடெல்லாம் வச்சுருப்பாங்க. அது வந்து ஹெல்மெட்லேயே வந்து ஸ்ட்ரா மாதிரி போட்டு, ஏன்னா அவங்களுக்கு இறங்கி தண்ணி குடிக்கலாம் டைம் கிடையாது. அதுலேயே வந்து அந்த ORS அப்படின்வாங்கல்ல, அந்த சப்ளிமெண்ட்ஸ், அது வந்து அதுலேயே போகும். அவ்வளோ டைட்டாக உட்காந்து அவ்வளோ கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த காருக்கு எதுவும் கெடுதி வரக்கூடாது, உடம்புக்கும் எதுவும் கெடுதி வரக்கூடாது. வழியில் அந்த பிட் ஸ்டாப்புக்கெல்லாம் வரும்போது நிறைய பேர் டக்குன்னு ஓடி வந்து டயர் மாற்றுவாங்க. அந்த இடத்துல யாருக்கும் எதுவும் ஒரு ஆக்சிடென்ட்லாம் வரக்கூடாது, ஒரு லைனை வந்து டச் பண்ணக்கூடாது, ஒரு இடத்துல வந்து ராங்காக போகக்கூடாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த ரேசிங்கில் இருக்குது. அது உள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்களே கற்றுக்கலாம். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் என்டியூரன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். யூஎஸில் வந்து நாஸ்கார் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது, என்டியூரன்ஸ் ரேஸ் இருக்குது. அது வந்து சர்க்கிள் தான். அது இந்த மாதிரி ட்ராக் கிடையாது. இதில் வந்து இந்த யாஸ் மரீனா சர்க்கியூட்டு, இந்த துபாயில் இருக்க சர்க்கியூட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்ல வந்து கொஞ்சம் அப்படி வளைவு திரிவெல்லாம் இருக்குது. ஆனால் யூஎஸில் இருக்க நாஸ்கார் வந்து ஒரே சர்க்கிள் தான், அப்படியே ரவுண்ட் போயினே இருப்பாங்க. 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அந்த சர்க்கிள் இருக்கும், அது ரவுண்ட் அடிச்சுனே இருப்பாங்க. இங்கே வந்து இந்த 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அந்த இருக்கிற சர்க்கியூட்டில் இப்படி வளைஞ்சு அப்படி இப்படி எல்லாம் போனோம். அதில் வந்து 24 hours, அது 4 பேர், ஒரு டீம் ஸ்போர்ட் மாதிரி ஆகிப்போச்சு. அது வந்து இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் தான் இது. ஆனால் இவங்க பண்ணது வந்து ஒரு டீம் ஸ்போர்ட். இந்த 4 பேர் போய் கரெக்டாக இதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி, பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு அஜித் குமார் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர், அஜித் குமார் ரேசிங்.